ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நான் வெண்பூசணி மோர் குழம்பும் காளான் கூட்டு என் பசங்களுக்கும் செய்யப்போகிறேன். காளான் நான் சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ஒரு மாதத்துக்கு டைம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி காளான் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறதுனால அதையுமே நான் எடுத்துக்கிட மாட்டேன். வெண்பூசணி நான் வெட்டி வச்சுருக்கேன் மக்களே. இவ்வளோதெல்லாம் நான் மோர் குழம்புக்குள்ளே போட மாட்டேன். ஏதோ ஒரு அளவு போட்டு மிச்சத்தை சாம்பார் வைக்கணும். ஒரு நாள் பச்சரிசி பொங்கலும் சாம்பாரும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு வச்சுருவேன். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பும் காளான் கூட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே, இந்த தொழிலை சீவி எடுக்கிறது தான் மக்களே கஷ்டமாக இருக்குது. கத்தியை வச்சுட்டு சீவவே முடியல என்னால். இந்த சைடு இந்த கையை வச்சு தானே ஸ்ட்ரென்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு வெயிட்டு தூக்குறதுக்கே பயப்படுறேன் பாருங்க. நான் என்ன பண்ணுறது, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண என்னால் முடியாது. இந்த ஆப்ரேஷன் அப்போ கரண்ட் சாங் கொடுக்குற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. அதனால இந்த கையில் எப்படியாச்சும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஓட்டிடணும் மக்களே. ஓட்டிட்டேன், அப்படியே தொழில் உரிச்சாச்சு. இனி நம்ம இதை உள்ளே இருக்கிற சீட்ஸையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸ் மாதிரியே வெட்டிக்கலாம். இது நான் சேர்த்துக்கலாம். இது நல்லது தான் எனக்கு கிட்னிக்கு. அப்புறம் மோர் குழம்புல தேங்காய் கடலைப்பருப்பு போடுறாங்க. நான் கடலைப்பருப்புலாம் ஊற வைக்கலை, அதனால் கடலைப்பருப்பு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 3-10 தேங்காய் சின்னதாக துண்டு தேங்காய் மட்டும் வச்சு நான் செய்ய போகிறேன். வேறு வழி இல்லை, சேர்க்குற குழம்புக்கு சேர்த்து தானே ஆகணும். தேங்காய் எல்லாமே செய்கிறாங்க, இருந்தாலும் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்களா மக்களே. அதனால் இன்றைக்கி ஒரு நாளும் இது சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், இதில் சீட்ஸ் இருக்கா, இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இன்னொரு பீஸில் பாதியை 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த ஒரு பீஸை நான் சாம்பாருக்கு வைக்க போகிறேன். ஏன்னா பொங்கல் சாம்பார் ஹாஸ்பிட்டலில் வச்சுலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. வீட்டில் இருக்கும்போது நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம். அதனால் நாளைக்கு நான் பொங்கல் சாம்பார் சேர்ப்பேன். அதுக்கு இந்த பீஸு வச்சுருக்கேன். இதை இது கூடயே ஆட் பண்ணிட வேண்டியதான். பாத்தியெல்லாம் தண்ணி எப்படி கொதிக்குதுன்ட்டு இனி அரிசி போட்டுடணும். அடுப்பு கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்டும் புழங்குறாங்களா, அப்படி குப்பை ஆயிரம் மக்களே. என்னால் கழுவலாம் முடியாது. வாரத்தில் 2 நாள் கழுவுவேன். இனி நாளைக்கு தான் கழுவணும். அரிசி கையால் போட பயமாக இருக்குது. அந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கா, அதனால் கையில் பட்டுருமோன்ட்டு. அதனால் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு போட்டுருவேன். இங்கிட்டெல்லாம் தண்ணி பறக்குது வருங்க. நான் கழுவி வச்சிருக்கேன். இதை இனி பொடிசாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் வேக போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா காளானை இது பண்ணுறோம். காளான் சீக்கிரமாக ஆயிரும். இதுக்கு மட்டும் இதுவுமே சீக்கிரமாக ஆயிரும் மக்களே. வாங்க பார்க்கலாம். நான்லாம் திருநெல்வேலி ஊரில் இருக்கிற வரை நான்லாம் மோர் குழம்பு சாப்பிட்டதே கிடையாது மக்களே. ஏதாவது கல்யாண வீட்டில் ஊற்றியாலாம் அந்த மோர் அதை வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எங்கள் ஊர் கடற்கரை சைடு இருக்குது பற்றியெல்லாம், அதனால் மீன் தான் அதிகமாக வரும். எங்கள் வீட்டில் குழம்புனாலே காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, பருப்பு குழம்பு, இந்த 4 தான் ரெகுலராக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிக்கன் மட்டன்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்பவும் செய்வாங்க. அதனால் இங்கிட்டு தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மோஸ்ட்லி நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மோர் குழம்பே கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இருக்காங்கள பார்த்தீங்களா, அவங்க ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு சாப்பிடவே மாட்டாங்க. அவிய ஒரே தயிர் போட்டு சாப்பிட்றது, ஏதாவது நல்ல கூட்டுலாம் வச்சு கொடுத்தோம்னாலும் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் அவியலாலேயே எங்களுக்கு வெரைட்டியாக செய்ய முடியாது எங்கள் அம்மையால். அவிய எந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்றாலேயே செய்வாங்க எங்கள் அம்மா.
நான் இவ்வளவு வந்திருக்கு மக்களே. இதை மோர் குழம்புக்குள்ள போட்டால் எப்படி இருக்கும் தெரியலையே. ஆனால் எல்லாருமே இவ்வளோ பெரிய பீஸாக தான் வெட்டி வேக வச்சுருந்தாங்க. சரி சும்மா போடும், அதுக்கு மோர் குழம்பு மாதிரி வருதோ கூட்டு மாதிரி வருதோ உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு. ஏன்னா தண்ணி காய் நம்மளுக்கு சத்து தானே, அதனால். இது ஃபுல்லாகவுமே நிறைஞ்சி வந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் வேக வச்சதுக்கப்புறம் கம்மியாகுதான்னு நம்ம பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் தண்ணியும் ஊற்றி வேக வைக்கணும்னு போட்டுருந்துச்சு. அதை மாதிரி பண்ண போகிறேன். இப்போவே வேக ஆரம்பிச்சிட்டு. மக்களே, நான் சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது மக்களே. நானே யூடியூப்பை பார்த்து தான் சமைச்சிட்டு கிடப்பேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே, நான் கேட்டுப்பேன். ஏன்னா இப்போ 2-3 வருஷமாக தான் எனக்கு செய்யவே தெரியும் சமையல் அந்த அளவுக்கு. இப்போ தான் பழகியிருக்கேன். ஆனால் செய்கிறத கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற இது உள்ளவான இதை பற்றியெல்லாம் உப்பு சப்பையாக இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் நான் இதை கொஞ்சமாக பழகினாலும் அதை நீட்டாக அது இப்போ ஒரு குழம்பு வச்சேன்னா அதுக்கு காம்பினேஷனாக எது இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த கூட்டை மட்டும்தான் வச்சு சாப்பிடுவேன். அப்படிலாம் இருந்துட்டு அதாங்க நல்லா சாப்பிட்டு பழகினவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வரக்கூடாது மக்களே. வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நான் நியூட்ரிஷன் வந்தாலே மாதத்துக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் ரூமுக்கு வருவாங்களா, எப்படி எப்படி சாப்பிட்டீங்கன்ட்டு. அப்போ நான் கேட்பேன், எதுக்கு சோயா சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கேன். சோயாவும் ரொம்பலாம் எடுத்துக்கக்கூடாது மக்களே. எதுவுமே ஒரு அளவாக கொஞ்சமாக ஒரு 20 கிராம்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி 30 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் அந்த காளானுக்கு தான் கேட்டிருக்கேன், காளான் சாப்பிட்லாமான்னு. அவங்க சாப்பிடலாம் கூடாது, மாதத்தில் ஒரு நாள் ஒன்றால் டேஸ்ட் அடக்க முடியலன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுவும் ஒரு 20 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், மற்றபடிலாம் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஆனால் காளானில் ப்ரோட்டீன் இருக்கலான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல மக்களே. முன்னாடி காளான் சாப்பிடுவேன், இப்போ அதே எல்லாமே விட்டாச்சு. இது எங்கள் வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு, என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். பற்றியெல்லாம் கறி கூட்டு மாதிரி அப்படி செஞ்சு கொடுத்துருவேன். நம்மளுக்கு இதுவே போதும். இதை வச்சு ஏதாவது ஒரு கீரி வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஒரு பாக்கெட் காளான் 80 ரூபாயா மக்களே. நேற்று எங்கள் அப்பா கடையில் விற்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் புரட்டாசி விரதம் முடிஞ்சு எல்லாம் சிக்கன் சாப்பிட்ருப்பாங்கள்ல. எங்கள் அப்பா அது தெரியாமல் முன்னாடி வாரம் காளான் வாங்கிட்டு வருவாங்கள்ல, அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாவே, விற்கவே இல்லைன்னு எனக்கு ஒரு காளான் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. அதனால தான் கொடுத்துட்டாவ. அதில் 2-3 காளான் கொஞ்சம் கெட்டு போய்ட்டு, இவ்வளோ தான் காளான் கிடச்சிருக்கு. இது கூட மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். மோர் குழம்பு காளான் கூட்டு இன்றைக்கி அதுதான். இந்த மோர் குழம்புக்கு தேங்காய் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன். இந்த 2 10 தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுவும் காஞ்சி போச்சு, வேறு தேங்காய் இல்லை வீட்டில். அதனால் இதே போட்டுக்கிறேன். எப்படி இருக்கோ சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் சின்னதாக ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த சைஸில் இஞ்சி போட்டிருக்கேன், இதையும் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வேக வச்சு பூசணி கூட அந்த அரைச்ச மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொஞ்சம் கொதி வர்ற வரை கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதில் முக்கால்வாசி மட்டும் எடுத்து அது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை பூசணி வேக வச்ச அந்த மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு. இது காளானுக்கு தாளிக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி போட்டு அதுக்கப்புறம் நல்லா காளானையும் போட்டு நல்லா வேக வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா மிளகாத்தூள், அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், இந்த கொஞ்சம் மல்லித்தூள், இந்த 3 மசாலாவும் தான் போட்டு அது வெந்ததுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இது தயிருக்கு தாளிப்பு. அந்த மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை,
கடுகு இந்த 3ஐயும் போட்டு தாளித்து ஊற்றுனா மோர் குழம்பு சூப்பராக ரெடியாக இருந்துச்சு மக்களே. நல்லா இருந்துச்சு மோர் குழம்பு, நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட ஆதரவை எனக்கு எப்போதுமே தாங்க. நானும் டயலிஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன் மக்களே. டயலிஸ்க்கு சாயங்காலம் பார்க்கலாம்.